500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து சிறு குறு வணிகர்கள் ஸ்வைப் மெஷின்களை அதிக அளவில் வாங்க துவங்கியுள்ளனர். இதனால் அவற்றின் விற்பனை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியாக பிரதமர் மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து 10 நாட்களுக்கு மேலாகியும் நாட்டின் பணப்புழக்கம் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், பெட்ரோல் பங்க் போன்ற இடங்களில் மட்டுமே வரும் 24ஆம் தேதி வரை பழைய நோட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களுடைய டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை ஸ்வைப் மெஷின்களில் பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. எனினும் ரூபாய் நோட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு தரப்பு மக்களும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். குறிப்பாக தமிழகத்தின் தொழில்துறையில் 80% வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தொழில் நிறுவனங்கள், சிறு குறு வணிக நிறுவனங்களும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களிடம் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக ஸ்வைப் மெஷின்களை வாங்க துவங்கி உள்ளனர். இப்போ கிரெடிட் கார்டு நம்ம அந்த மிஷின் ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ ஏடிஎம் கார்டு ஏடிஎம் ஸ்வைப் பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலையினால எங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும். வியாபாரம் மேலும் கொஞ்சமாச்சுன்னா டெவலப் ஆகுங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கிறோம். 1-2 வருது. இருந்தாலும் வியாபாரம் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுனால நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால கஸ்டமருடைய அவேர்னஸ் இந்த கார்டு பக்கம் திரும்பிச்சுன்னா எங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். சிறு குறு வணிகர்களும் ஸ்வைப் மெஷின்களை வாங்க துவங்கியதை அடுத்து ஸ்வைப் மெஷின்களின் விற்பனை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சராசரியாக நகரங்களில் நாள் ஒன்றிற்கு 300 ஸ்வைப் மெஷின்கள் விற்பனையாகி வந்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பை அடுத்து கடந்த 10 நாட்களில் மட்டும் ஒரு நாளிற்கு 1000 ஸ்வைப் மெஷின்கள் விற்பனையாவதாக விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வணிகர்கள் தற்போது ஏற்பட்டுள்ள பணப்புழக்கம் நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த டைமில் ஸ்வைப்பிங் மிஷின் எல்லா வியாபாரிகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸ்வைப்பிங் மிஷின் இல்லைன்னா அவங்க வியாபாரமே பாதிக்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா நார்மல் பீப்புள் ஏடிஎம்மில் போய் 2000 ரூபா மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி டைமில் அவங்க கடைக்கு ஒரு துணியோ இல்லை வேறு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அவங்க கார்டு ஸ்வைப்பிங் பண்ணான்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பாட்லேயே அந்த கஸ்டமர்களுக்கும் எஸ்எம்எஸ் போயிடும். வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதால் இதுபோன்ற கார்டுகளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் தயக்கம் காட்டி வந்தனர். இந்நிலையில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முழுமையாக செயல்படாத சூழலில் சிறு குறு வணிக நிறுவனங்களில் ஸ்வைப் மிஷின் பயன்படுத்துவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் ஷர்லி, நியூஸ் 7 தமிழ்.